நான் இந்த சின்ன ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். என்ன சொன்னா, நான் வந்து 1 இயராவே எஸ்பி மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கே தெரியும். பட் வந்து இடையில ஃபீவர் ஆகி 2 வீக்ஸ்ல காய்ச்சிருவேன். சரியா 1 மந்த்துக்கு 2 டேஸ் முன்னுக்கு இருக்கக்குள்ள காய்ச்சிருவேன். அப்படின்னு சொல்லி நான் கதைச்சு கதைச்சிருவேன். இந்த 1 இயராவே நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் மந்த் தான் 1 மந்த் சரியா இது பண்ணேன். ஆனா இடையில ஃபீவர் ஆகி சரியா லாஸ்ட் மந்த் முடியறாண்டு போய் கதைச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு வந்து நான் அவங்களோட கதைக்காக மட்டும் சரியா 1 மந்த் ஆகுது. 1 மந்த்தா சக்சஸ்ஃபுல்லி நோ கான்டாக்ட்ல இருந்திருக்கிறேன். இதுவே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஃபீவர் ஆகாம ப்ராப்பரா மென்டல் டயட்ல இருந்து பண்ணியிருக்கிறேன். அப்படி இருந்துமே வளமையா நான் தான் அவங்கள சேஸ் பண்ணுவேன். இந்த முறை அவங்க என்ன சேஸ் பண்ணி 1 மந்த்துக்கு முன்னுக்கே அவங்க எனக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணியுமே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணல. இது எனக்கே ஒரு எனக்கு நானே ஒரு அப்ரிசியேஷன், ஒரு ஒரு ப்ரௌடா ஃபீல் பண்றேன் இந்த இதுல. பிகாஸ் வந்து உங்களுக்கே தெரியும், நான் அவ்வளவு தூரம் ஃபீவர் ஆகி இது பண்ணி அவங்களோட போய் காய்ச்சி. பட் இப்ப அவங்களா கோல் எடுத்தாலுமே எனக்கு கதைக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, விட்டுட்டேன். அவங்க வந்து கால் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்களும் ஒன்றும் இது பண்ணல. ஸோ நானும் விட்டுட்டேன். முன்னாடிலாம் எனக்கு ஃபியர் இருந்துக்கிட்டே இருக்கும் சிஸ். இப்போ நான் வந்து ஒரு 1 மந்த் இல்லை 20 டேஸு வரைக்குமே பேசாமல் இருக்கேன் அப்படின்னா, என்ன இன்னும் ஃபோன் பண்ணல, நம்ம இவ்வளோ பண்ணுறோம், அங்கேலேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்லை, சரி நம்ம கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கால் பண்ணுவேன். ஆனால் லைட்டாக ஒரு வேரியேஷன் இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு முன்னாடிலாம் ஃபோன் பண்ணாலே வந்துட்டு வாய்ஸ் டோனே வேறு மாதிரி இருக்கும். அவனோட வாய்ஸ் டோன் வந்துட்டு நார்மலாகவே இருக்காது. பட் நான் கொஞ்சம் வந்துட்டு இந்த இந்த ஜேர்னிக்குள்ளே வந்தப்போ, ஐ மீன் உங்கள் கிளாஸ்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு யூடியூப் பார்த்து சும்மா ஏதாவது பண்ண ஸ்டார்ட் பண்ணது தான். ஒரு ஜனவரி 21லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தது. ஸோ ஏதாவது பண்ணுவேன், 1 மந்த் ஒன்ஸ் கால் பண்ணுவேன், திருப்பி 1 மந்த்ஸ் ஒன்ஸ் கால் பண்ணுவேன். கால் பண்ணும்போது எனக்கு ஒன்றே ஒரு விஷயம் மட்டும் இதாகும். என்னென்னா, நான் கால் பண்ண அட்டன்லாம் பண்ணிவிடுவாங்க. பட் அந்த கால் வந்துட்டு செகண்ட்ஸில் தான் போகும். இல்லையா 1 மினிட், இல்லைனா 1 மினிட் 30 செகண்ட்ஸ் தான். இவ்வளோ தான் எங்களோட கால் டியூரேஷனே இருக்கும் சொல்லப்போனா. வாய்ஸ் மட்டும் ஸ்லைட்டாக வேரியேஷன் தெரியும். முன்னாடி ரொம்ப வாய்ஸ் டோன் வேறு மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். நார்மல் வாய்ஸ் டோனில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு வேரியேஷன் மட்டும்தான் எனக்கு ஃபீல் ஆனது. மற்றபடி நான் எப்போல்லாம் கால் பண்ணுறேனோ அப்போல்லாம் எனக்குள்ளே ஒரு ஃபியர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஐயோ இப்போ என்ன பேசிடுவானோ அப்படின்ற மாதிரி. பட் இப்போ அந்த ஃபியர் மொத்தமாகவே இல்லை. கால் பண்ணால் பண்ணட்டும், எங்கே போயிட போகிறான், எப்படியா இருந்தாலும் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் என்னை தேடி தான் வந்தாகணும், வேறு ஆப்ஷனே இல்லை அவனுக்கு. என்னை தாண்டிலாம் அவனுக்கு வேறு பொண்ணெல்லாம் தேட தெரியாது. அந்தளவுக்கு அவனும் ஒர்த்து கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கோம். என் கூட தான் க்ளோஸாக இருந்திருக்கான். என்ன சொல்கிறது, என்கிட்ட நிறைய டைம் சொன்ன வேர்ட்ஸ் இதெல்லாம் ரிமெம்பர் பண்ணி பார்த்துட்டு, இதை தாண்டிலாம் உன்னால் எங்கேயும் வெளியே போக முடியாது, அப்படியே போனாலும் போகவும் முடியாது, மேபி போகணுன்ற ஒரு தாட் இருந்தால் கூட ஏதோ ஒரு இன்சிடெண்ட் வந்து என்னை பற்றி ஞாபகப்படுத்தி கண்டிப்பாக என்கிட்ட உனக்கு கூப்பிட்டுட்டு வந்துடும். ஸோ இப்படியே தான் திங்க் பண்ணிக்கிறது இப்போலாம் மோஸ்ட்லி. அப்படியே அதையும் தாண்டி நெகட்டிவாக வருது, போனால் போட்டோம் எங்கே போயிட போகிறான் அப்படின்ற மாதிரி தோணும் சிஸ். பெட்டர் ஃபீல். இப்போ ஒரு 2 மந்த்ஸாக உங்கள் கிளாஸில் May 18 ஜாயின் பண்ணேன். அவ்வளோதான். 1.5 மந்த்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த 18 வந்தால் 1 மந்த் 2 மந்த்ஸ் முடியுது. மொத்தமாகவே எனக்கு ஃபியர் வந்துட்டு குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். முன்னாடி நான் என்ன தான் ஜனவரி 21லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் முன்னாடி மேக்கு முன்னாடிலாம் ஃபியர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று நானாவே கால் பண்ணி பேசிடுறது, இல்லைனா அவங்களுக்கு தெரிஞ்ச பையன்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இந்த மிஸ்டேக்கெல்லாம் நான் மொத்தமாக அவாய்ட் பண்ணியிருக்கேன் இப்போ உங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம். சொல்லப்போனால் என்னோடய ஃபியரை நான் வின் பண்ணியிருக்கேன். இதுதான் எனக்கு இருக்கிறதுலே ஒரு பெரிய பீஸாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து இவங்க 2 பேர்த்தோட சக்ஸஸ் ஸ்டோரி கேட்டிருக்கீங்க. இப்போ இதில் காமனான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க மேலே ஒர்க் பண்ணியிருக்காங்க. எஸ்பி விட அவங்க மேலே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்கக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. இதே வந்து நீங்கள் இல்லை, நான் வந்து எம்எல்ஏலாம் எதுவும் ஒர்க் பண்ண மாட்டேன், நான் எஸ்பி மேலே தான் ஒர்க் பண்ணுவேன், எனக்கு எஸ்பியை மட்டும் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படி நீங்கள் வந்து மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பாக டிலே ஆகும். ஏன்னா நீங்கள்
வந்து ஃபஸ்ட்டு ஹீல் ஆனால் தான் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து இங்கே ஹீலே இல்லை அப்படின்னும் போது நீங்கள் வந்து எஸ்பியை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு டிலே ஆகும். ஸோ யாரெல்லாம் வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ எஸ்பியை ஃபஸ்ட்டு உங்கள் மேலே ஒர்க் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் எஸ்பி மேலே ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நீங்களாக இருக்கணும், தென் உங்களோட எஸ்பியாக இருக்கணும். அப்படி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக மேனிஃபெஸ்டேஷன் ஏதாவது ஒரு இடத்துல லேக் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட பெஸ்ட் வெர்ஷனை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனை நீங்கள் ஆட்டோமேட்டிக் மேனிஃபெஸ்ட் பண்ணிடலாம். அன்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு வேல்யூ கொடுக்கல, உங்களுக்கு நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கல அப்படின்னா இன்னொரு பர்சன் வந்து உங்களுக்கு அங்கே வேல்யூவோ இல்லை ப்ரியாரிட்டியோ கொடுக்க மாட்டாங்க. அது மேபி உங்கள் எஸ்பியாவே கூட இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யார் வேணால் இருக்கட்டும். நீங்கள் அன்டில் உங்களுக்கு நீங்கள் வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கல அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்கள் மேலே லவ் இல்லை அப்படின்னா மற்ற பர்சன் வந்து அதே லவ் வந்து உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு உங்கள் மேலேயே லவ் இல்லை அப்படின்னா நீங்கள் மற்ற பர்சன்ட்டு வந்து அந்த லவ்வை எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா உங்கள்கிட்டே அந்த லவ் கிடையாது. அந்த பேசிக் உங்கள் மேலேயே இல்லாம போது நீங்கள் எப்படி வந்து ஒரு தேர்ட் பர்சன் வந்து உங்களுக்கு அந்த லவ் கொடுக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஸோ எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக இருந்தாலும் ஃபஸ்ட் உங்களுக்குள்ளே இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே சேஞ்சஸ் கொண்டு வாங்க, அவுட்டர் வேர்ல்டு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். இந்த பேசிக் திங் நீங்கள் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஜெர்னி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை ஸ்டில் வந்து இல்லை நான் எஸ்பிஎம் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன், ஃபஸ்ட்டு எம்எல்ஏலாம் நான் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டிலே ஆகும் மேனிஃபெஸ்டேஷன். நிறைய மேனிஃபெஸ்டேஷன் கோச் உங்கள்கிட்ட அதை சொல்ல மாட்டாங்க. பட் உண்மை என்ன அப்படின்னா அன்டில் நீங்கள் உங்களை ஹீல் பண்ணலை அப்படின்னா அவுட்டர் வேர்ல்டு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்க முடியாது. உங்களோட இன்னர் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா தான் அவுட்டர் வேர்ல்டு வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நீங்கள் அவுட்டர் வேர்ல்டில் வந்து லவ் தேடுறதுக்கு பதிலாக உங்களுக்குள்ளே வந்து லவ்வை தேடுங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே லவ் வந்துருச்சு அப்படின்னா அவுட்டர் வேர்ல்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அன்டில் வந்து உங்களுக்குள்ளே அந்த லவ் வரல அப்படின்னா அவுட்டர் வேர்ல்டும் உங்களை வந்து அந்த மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களே லவ் பண்ண கற்றுக்கோங்க. நீங்கள் உங்களை லவ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாருமே உங்களை லவ் பண்ணுவாங்க. உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் எஸ்பியாக இருக்கட்டும், எல்லாருமே உங்களை லவ் பண்ணுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாருமே உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. இல்லை உங்கள் மேலே நீங்கள் ஒர்க் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ எல்லாமே வந்து உங்களோட செல்ஃபை வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து நினைக்கலாம் நான் வந்து லவ்க்கு வருதியா இல்லை அப்படின்னா மற்ற பர்சனும் அதே தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் சப்போஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஜாப் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா எனக்கெல்லாம் ப்ரொமோஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ப்ரொமோஷன் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டீங்க. என் எஸ்பிக்கு என்னை விட பெட்டராக யாராவது கிடைப்பாங்க அப்படி மாதிரி நீங்கள் உங்களோட செல்ஃப் கான்செப்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பர்சனுக்கு வந்து வேறு உங்களை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு வேறு ஒரு பர்சனை தான் அவங்க தேடி போவாங்க. இதுதான் வந்து பேசிக் திங் மேனிஃபெஸ்டேஷனோடது. ஸோ ப்ராப்பராக புரிஞ்சு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்கள் மேலே லவ் வரணும். உங்களுக்கு உங்கள் மேலே லவ் வந்துச்சு அப்படின்னா என்டையர் வேர்ல்டில் இருக்கிறவங்க உங்களை லவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு உங்கள் மேலே வந்து வெறுப்பு இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்க எல்லாமே உங்களை வெறுப்பாக தான் பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் மேனிஃபெஸ்ட் பண்ணுற எல்லாருமே வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஜெர்னி ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற பர்சன் மேபி அது பர்சனாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது திங்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எஸ்பியாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு ஷிஃப்ட் ஆகுங்க. அன்டில் நீங்கள் உங்கள் மேலே ஒர்க் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க 2 பேரும் ஷேர் பண்ண சக்ஸஸ் ஸ்டோரியில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது உங்களுக்கு மோட்டிவேட் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அவங்களோட மிஸ்டேக் என்ன அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இதே சேம் மிஸ்டேக் வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணி உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை வந்து டிலே பண்ணாதீங்க. எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி உங்களுக்கு கொடுங்க, தென் அதுக்கப்புறம் உங்களோட டிசைருக்கு கொடுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் திருப்பி அதே மிஸ்டேக் பண்ணி அதே லூப்பில் வந்து மாட்ட மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய மேனிஃபெஸ்டேஷன் வீடியோஸ்க்காக.